ஹாய் எவ்ரி ஒன். டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி பற்றி தெரியாமல் போகாதீங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிசர்வேஷன் கேட்டகரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓப்பன் காம்படிஷன், செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி, தேர்ட் கேட்டகரி பிசி முஸ்லீம், ஃபோர்த் கேட்டகரி வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர், ஃபைனலி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓசியில் பார்த்தீங்க அப்படின்னா 31% ஒதுக்கியிருக்காங்க. பிசியில் பொறுத்த வரைக்கும் 36.5% ஒதுக்கியிருக்காங்க. பிசி முஸ்லீம்க்கு வந்து 3.5% ஒதுக்கியிருக்காங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 20% சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 15% சீட்டும், ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியருக்கு வந்து 3% சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஃபைனலி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து 1% ஆஃப் சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.